எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வெஜ் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சீரக சம்பா அரிசி 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேங்க. இதுதாங்க வெஜ் மட்டன். இது கடையிலேயே கிடைக்குங்க. இதை 2 பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. நம்ம குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டு, நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கூடவே பெரிய வெங்காயம் 1 போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் கூடவே தக்காளி 1 சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வணக்கிக்கணுங்க. மசாலா போட்டது ஸ்கிப் ஆயிடுச்சுங்க. நான் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்கிறேன். இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 துண்டு பட்டை, இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இதிலே கொஞ்சம் தயிரும் மிளகாத்தூளும் நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வணக்கிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெஜ் மட்டனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வெஜ் மட்டனை நம்ம கழுவவோ இல்லை ஊற வைக்கவோ கூடாதுங்க. இதை அப்படியே நம்ம டைரெக்டாகவே சேர்த்திக்கலாங்க. மசாலா நல்லா இதில் ஏறுற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கணுங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம குக்கரை மூடி வச்சிடலாங்க. இதை நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி ரெடி. கமன்னு இருக்குங்க. இதை நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் இதில் மறுபடியும் நெய் சேர்த்துக்கலாங்க. கூடவே இதில் ஆனியன் ரைத்தா வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அப்படியே மட்டன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வெந்திருக்குங்க. நான் இதுக்கு என்ன யூஸ் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. மோக் மட்டன்ஸ் ஈட் வெஜ் ஃபீல் நான்வெஜ். இது நம்ம ஊர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குங்க. வாங்கி